வெல்கம் பேக் டு யஷு டிவி. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கேங்க. உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் வந்து எனக்கு எப்போ நீங்கள் கொடுக்கணும். இந்த பிரம்மக்கலை பூஜை வந்து நான் நேச்சுரலாகவே இருந்து எடுத்துக்கிட்டேன். எப்படின்ட்டு காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்து எல்லாமே வந்து வீடெல்லாம் நேற்று நைட்டே நாங்கள்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சோம். காலையில் எழுந்து நான் துளசி அம்மாவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா பொழுது போன பிறகு செடிங்கக்கிட்ட போகக்கூடாது. அதனால் வந்து காலையில் எழுந்த பிறகு குளிச்சுட்டு வந்து துளசி மாடத்தை வந்து நம்ம வந்து அதை சுத்தம் செஞ்சுட்டு அந்த மாவுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து பூஜை செஞ்சோன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அவங்கள வந்து பொழுது போன பிறகு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ஈவினிங் டைமில். அதனால் வந்து காலையில் எழுந்த பிறகு நம்ம வந்து துளசி பூஜை வந்து செய்யலாம். அந்த இடமும் சுத்தம் பண்ணிக்கலாம். காலையில் குளித்த பிறகு எல்லாம் செஞ்சு தான் வந்தேங்க. நான் துளசி அம்மாவுக்கு வந்து பூஜை செய்யறதுக்கு வந்தேன். நான் துளசி மாடத்துக்கிட்ட மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முதல்ல வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து காலையில் எழுந்து வந்து இந்த பிரம்மக்கால பூஜை செய்யும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க. நிறைய ப்ளசண்ட்டான மைண்டு ப்ளேஸ் கூட வந்து காலங்காத்தால் வந்து அந்த காக்கங்க குருவி சத்தம் இந்த பேர்டெல்லாம் கத்துறது அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து அப்படியே ஏற்றமாக இருக்குதுங்க. அந்த காலையில் வந்து நான் எழுந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு ஃபஸ்ட்டு நாளே எனக்கு அந்தளவுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப இருக்குதுங்க. ரொம்ப ஃபீஸிபிளான ஒரு இதுவாக இருந்தது. காலையில் எழுந்து சரி நான் வந்து அன்னைக்குமே வந்து எழுந்து தண்ணி வந்து வாசக்காலில் போயிட்டு தண்ணி தெளித்து கோலம் வைக்க முடியாது. அதனால் வந்து ஒரு 5 மணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுக்குள்ளே இந்த பூஜை செய்யறது நான் துளசி அம்மா வந்து எல்லோரும் அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் செஞ்சுட்டேன். நான் இப்போ வந்து வாசப்படியாண்ட வந்து உருளி வந்து பூ வச்சு அவங்களையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் இந்த வேலையெல்லாம் வந்து 5 மணி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தேன். நான் 5 மணி ஆனவுடனே கீழே போயிட்டு நான் போய் தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேங்க. நான் அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து கீழெல்லாம் வந்து எடுக்கும்போது நாங்கள் மாடி மேலே இருக்கிறோம். அதனால் வந்து அந்த வீடியோ வந்து என்னால் வந்து ஷூட் பண்ண முடியாது. மாடி மேலே இருக்காச்சும் மாடி மேலே மட்டும் வச்சு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இது வந்து பிரம்மக்கால பூஜை எதுக்கோசரம்னா நம்மளுடைய வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் வேணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய கோரிக்கை என்ன இருக்குதோ அது வந்து அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுமோ அதை வந்து வேண்டிட்டு நம்ம வந்து பூஜை செய்து அந்த சாமியை நினச்சிட்டு நம்ம வழிபட்டோம்னா அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா பிரபஞ்சம் வந்து அன்னைக்கு வந்து அந்த 4 to 5 o'clock வந்து நம்ம வந்து சேர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்ம என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நான் இந்த பிரம்மக்கால பூஜை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 48 நாளும் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க, 21 நாளும் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வரோம். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும்னுட்டு நான் நம்பிக்கையோடு நான் வந்து இந்த பூஜையை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நான் நைட்டு வந்து சமையலறையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மாக்கோலெல்லாம் போட்டேன். காலையில் எழுந்த பிறகு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். நான் வந்து நமக்கு வந்து மெயினானது வந்து பூஜை ரூமு. இந்த சமையல் அறையை வந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து அன்னபூரணி தாயார் வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து அன்னத்தை வந்து நமக்கு வந்து எந்த தடை இல்லாமல் வந்து வழங்குவாள். அதுக்காகவும் மகாலட்சுமியோடைய அம்சமாக வந்து சமையல் அறையில் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த சமையல் அறையும் வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டு அதுக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து எப்போவுமே வீட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து விசேஷ நாளானவே நான் அதில் தான் நான் கோலம் போடுவேன். அதே மாதிரி நைட்டே வந்து நான் வந்து மாக்கோலம் போட்டேன். நான் காலையில் மட்டும் எழுந்து வந்து மஞ்சள் குங்குமம் வச்சேன். ஏன்னா வந்து நான் துளசி அம்மாவுக்கு எப்படியும் பூஜை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் வந்து செஞ்சுட்டேன். ஏன்னா உடனே நம்ம வந்து மாக்கோலம் போட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க முடியாது. அந்த ஈரம்லாம் காஞ்ச பிறகு தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பூஜை செய்யும்போது உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு மைண்டு அவ்வளோ வந்து ஃபீஸிபிளாக இருந்தது. ரொம்பவும் டைமிங் இருந்ததுங்க எனக்கு. அதில் எழுந்து எப்பவுமே வந்து
அதாவது எல்லா வேலை செய்கிறத விட நான் அது வந்து சீக்கிரமாக எழுந்துட்டு பூஜை செஞ்சுட்டு உக்காரும்போது எனக்கு நிஜமாக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து அந்த பூஜைலாம் செஞ்சுட்டு விளக்கெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உக்காரும்போது எனக்கு அந்தளவுக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது எனக்கு உண்மையிலே சொல்லும்போது எனக்கு எப்பவும் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பவும் சாமி கும்பிடுவோம் ஆனால் அது வந்து அந்த விடியற் காலையில் நான் செஞ்சது இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் வேலைக்கு போகும்போது விளக்கேற்றிட்டு அப்போ வந்து நான் அவரை வந்து அனுப்புவேன் நான் ஆஃபீஸ் போகும்போது அதுக்கூட வந்து ஒரு 5 அப்படி இருக்கும் ஆனால் 4 மணிக்கெல்லாம் எழுந்து செஞ்சு இதுதாங்க முதல் டைம் நான் இந்த இது வந்து அந்த ப்ளசண்ட்டான அந்த இதே வந்து வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருந்ததுங்க காலங்காத்தால இருந்தது பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருந்ததுங்க மைண்டுக்கு அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து ஃபீஸிபிளாகவும் ரொம்ப அந்த குயில் கூவுறது குருவிங்கள் வந்து கூவுறது இந்த இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க உருளி எல்லாம் வந்து காலையில் தான் எடுத்து எல்லாமே செஞ்சேங்க நான் அலங்காரம் பண்ணிச்சேன் நான் பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க நான் யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல பாட்டு மட்டும் போட்டுட்டு லைவில் வந்து சாங்ஸ் போயின்னே இருந்தது அது மட்டும் வந்து சாமி பாட்டு போட்டுவிட்டு என் பாட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் வந்து நான் பூஜை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் நான் அப்புறம் வாசப்படி முதல்ல துளசி அம்மாவுக்கு விளக்கேற்றிட்டு அப்புறம் வாசப்படி ஆண்டு வந்து ஏன்னா நம்ம வந்து நம்ம குலதெய்வம் எல்லாமே நம்ம வந்து நம்ம நிலவாசப்படி ஆண்டு தான் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான விளக்கை வந்து நான் ஏற்றி வச்சேங்க நான் இந்த பிரம்மகால பூஜைன்றது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேண்டுமானாலும் இந்த பிரம்மகால பூஜை செஞ்சோம்னாக்கா அந்த நேரத்தில் எழுந்து செஞ்சோம்னா நம்ம வேண்டிக்கணும்னா எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குங்க என்ன வேண்டும் நம்ம வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்க நான் இன்றைக்கி வந்து பனவெல்லமும் வந்து நான் முந்திரி பருப்பும் வந்து நெய்வேத்தியமாக வச்சு செஞ்சேன் நான் சாமிக்கு ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து 666 666 வேறு இருக்குதான் 6 o'clock வந்து விளக்கேற்றணும்னு சொன்னாங்க அதனால் நைட்டே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு காலையில் எழுந்து நெய் தீபம் வந்து ஏற்றணும் எல்லாம் நெய்யெல்லாம் உருக்கி வச்சுட்டு எல்லாமே செஞ்சு வந்தேன் நான் அன்னைக்கு பிரசாதம்லாம் நம்மளால் செய்ய முடியாது அதனால் வீட்டில் இருக்கிறதே வந்து நாட்டு சக்கரைன்னா சரி இல்லை வெள்ளை கற்கண்டு கடை வச்சு படைக்கலாங்க இது கடை செஞ்சுட்டு நம்ம பசங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்லாம் நிலவாசப்படியாண்டு இருக்கிற மகாலட்சுமி அம்மாவுக்கு வந்து தூபதீபம் காமிச்சிட்டு இருந்தேன் தசங்கம் தாங்க நான் வந்து தூபதீபமாக வந்து யூஸ் பண்ணுறது நல்லா வந்து அந்த தசங்களுடைய ஸ்மெல்லே வந்து அந்தளவுக்கு நல்லா வந்து ரொம்ப இருக்கும் அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஒரு இதே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த தசங்கம் பொடி வந்து நம்ம வந்து தூபதீபம் போட்டோம்னாக்கா நல்லா இருக்குதுங்க தசங்கத்தில் வந்து நம்ம வந்து தூபதீபம் எடுத்து செஞ்சோம்னாக்கா அந்தளவுக்கு நல்லா இருக்குது அந்த நறுமணம் நல்லா வந்து நம்ம வீட்டில் வந்து எந்தளவுக்கு வந்து நறுமணத்தோடு நல்லா இருக்குதோ அந்தளவுக்கு வந்து லக்ஷ்மி வந்து கடாட்சம் இருக்கும் லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டிலே வந்து தங்குவாங்க எந்த இடத்துல வந்து நல்ல நறுமணம் இருக்கோ அந்த இடத்துல வந்து பகவான் கண்டிப்பாக இருப்பாங்க நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அதனால் வந்து நிலவாசப்படியாண்டையும் பூஜை ரூம்லையும் வந்து நம்ம வந்து தசங்கத்தை வந்து நம்ம வச்சோம்னாக்கா நல்லா வந்து நறுமணத்தோடு இருக்குங்க வீடு உருளிக்கும் அப்படியே வந்து காட்டேன் ஏன்னா உருளியும் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த இது வந்து அவங்களும் வந்து செய்வாங்க அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை எதுனா செஞ்சோம்னாக்கா உருளி வந்து வாங்கி வைங்க ரொம்ப கூட ஆகாதுங்கிறது ரொம்ப கம்மியில் தான் நான் இதை வந்து இதில் வந்து மீஷோவில் தான் வாங்கினது வந்து நான் வந்து தீபத்தை வந்து ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான தீபத்தை 5 விளக்கு போட்டுருக்கிறேன் நான் நெய்யில் போட்டு செஞ்சேன் அது தீபாராதனையாக செஞ்சு சாமிக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் நானும் வந்து நான் சாமியுடைய தீபாராதனை வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து பூஜை அறையிலே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் செஞ்சேன் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து வந்து பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் வேண்டுனது கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க இந்த 5 மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றிட்டோம்னா என்ன வேண்டுதல் நம்ம வைக்கிறோமோ அது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நானும் என் குடும்பத்தில் இருக்கிற என்ன ஒரு வேண்டுதல் வேணுமோ அது நிறைவேற்றலான்ட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு வச்சுருக்கேன் நான் அதனால் வந்து இந்த பிரம்மகால பூஜை வந்து எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு நான் நம்புகிறேன் நான் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணுங்க நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் வந்து நான் வந்து தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் வந்து சேருங்க பிரம்மகால பூஜை வந்து எப்படி செய்யணுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்ன்றதை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா
நம்ம வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து உண்டாகுங்க. அதனால் வந்து எப்பவுமே வந்து வீடு அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் வந்து சாமி பாட்டுங்க, ஸ்லோகம் இது மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த நேரத்தில் பிரம்மகால பூஜை செஞ்சுட்டு நம்ம தீபம்லாம் ஏற்றி சாமியை வந்து நினச்சி தியானமும் இருக்கலாம். இல்லைன்னா வந்து சாமி ஸ்லோகங்களும் சொல்லலாம். இது மாதிரி நம்ம வந்து சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அந்த கடவுள் என்ன நம்ம வேண்டி நம்ம இருக்கிறோமோ அது கண்டிப்பாக